நீங்க காலையில ஏந்த உடனே பாத்ரூமுக்கு போவீங்களா? ஸோ நீங்க அந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. இல்லைன்னா நீங்க காலையில ஏந்த உடனே பிரஷ் பண்ணுவீங்களா? அந்த தப்பையும் நீங்க பண்ணவே கூடாது. இல்ல நீங்க காலையில ஏந்த உடனே மொபைல் யூஸ் பண்ணுவீங்களா? அந்த ஒரு தப்பையும் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ இன்னைக்கு நான் இந்த வீடியோல நம்ம காலையில ஏந்த உடனே பண்ணவே கூடாத ஒரு 7 விஷயத்தை தான் சொல்ல போறேன். இதுல முதல் விஷயம் என்னன்னா, நீங்க நைட் தூங்குவீங்க, தூங்கிட்டு காலையில ஏந்துப்பீங்க இல்லையா? காலையில ஏந்துக்கிறது வந்து லேட்டா ஏந்துக்காதீங்க, சீக்கிரமா ஏந்துக்குங்க. எவ்வளோன்னா ஒரு 4 மணி, 5 மணி, 6 மணி இந்த டைம்ல வந்து ஏந்துக்குங்க. ஒரு 10 மணி, 11 மணி இந்த டைம்ல நீங்க ஏந்துக்குனீங்கன்னா நீங்க அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி சோம்பேறியா இருக்கும், உங்க உடம்பே ஒரு மாதிரி டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைலாம் ஏற்படும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், காலையில் 4, 5, 6 இந்த டைமில் வந்து சீக்கிரமாக ஏந்துக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஏந்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நாள் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து செம ஆக்டிவாக இருப்பீங்க. ஸோ அதனால் பாயிண்ட்டாக நீங்கள் வந்து காலையில் சீக்கிரமாக ஏந்துக்குங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, நம்ம காலையில் ஏந்த உடனே ப்ரஷ் பண்ணக்கூடாது. என்னடா இது, நம்ம காலையில் ஏந்த உடனே ப்ரஷ் தானே பண்ணணும், என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, நம்ம ப்ரஷ் பண்ணும்போது பேஸ்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பேஸ்ட்டில் ஒரு சில கெமிக்கல்ஸை ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டு அக்கப்பக்கத்தில் எங்கன்னா வேப்பக்குச்சி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த வேப்பக்குச்சியில் ப்ரஷ் பண்ணுங்கள். ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி குடிக்கிறதோ இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணுங்கள். ஏன்னா வேப்பக்குச்சி அப்படின்றது ஒரு நேச்சுரலானது, அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கூட. ஸோ அதனால் நீங்கள் வேப்பக்குச்சி ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த வேப்பக்குச்சியில் ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறதோ இந்த மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேப்பக்குச்சி இந்த மாதிரியான விஷயம்லாம் கிடைக்காது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ப்ரஷ் பண்ணுவீங்க, பேஸ்ட் ஏதாவது போட்டு. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் இருக்கும் தெரியுமா? தேங்காய் எண்ணெய், அந்த தேங்காய் எண்ணெயில் உங்கள் வாய் வந்து கொப்பளிங்க. உங்கள் வாயை கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தண்ணி குடிங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில பாடியில் வர ஒரு சில ப்ராப்ளம்ஸை கூட இந்த மாதிரி பண்ணுறதுனால அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம காலையில் ஏந்த உடனே மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம காலையில் ஏந்துக்கிற உடனே மொபைல் எடுத்துக்கிறோம். மொபைல் எடுத்தோம்னா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்முக்கு போய் நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் ஒரு சில நெகட்டிவான நியூஸ் எல்லாம் வரும். நம்ம காலையிலேயே அந்த நியூஸ் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கும் ஒரு சில நெகட்டிவான திங்கிங் எல்லாம் வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மொபைல் காலையில் ஏந்த உடனே மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு சில பேர் அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க மொபைலு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், நம்ம மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம், டைம் போகிறதே தெரியாது. ஒரு 1.5 hour ஆனாலும் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். நம்ம வேலைக்கு போனோம், ஸ்கூலுக்கு போனோம், காலேஜுக்கு போனோம், இதெல்லாம் நம்ம மைண்ட்லேயே வராது. சும்மா நம்ம எடுத்துகிட்டு யூஸ் பண்ணின்னு இருப்போம். அதுக்கப்புறமா டக்குன்னு பார்ப்போம், டைம் 9 மணி ஆயிடுச்சு, 10 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் டக்குன்னு சொல்லிட்டு எழுந்து சரியாக மூஞ்சி கூட கேட்க மாட்டோம், இல்லை குளிக்க கூட மாட்டோம், சரியாக சாப்பிட கூட மாட்டோம். நேராக டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறமா ரோட்டில் கூட அவ்வளோதான். இப்போ வண்டியில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், லேட் ஆகிடுச்சு, என்ன பண்ணணும், ஃபாஸ்ட்டாக போகணும், இந்த மாதிரியான திங்கிங் எல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து காலையில் ஏந்த உடனே மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் காலையில் ஏந்த உடனே டாய்லெட்டுக்கு போகாதீங்க. ஏன்னா டாய்லெட் அப்படின்றது ஒரு நெகட்டிவான ஒரு ஏரியா. ஸோ அதனால் நீங்கள் டாய்லெட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்கள் வீட்டு ஜன்னலை திறங்க, இல்லைனா வந்து உங்கள் வீட்டு பால்கனி கதவை திறங்க. நீங்கள் இந்த மாதிரி திறக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து உங்கள் உடம்பு மேலே ஒரு வெளிச்சம் வந்து வீயும். ஸோ அந்த வெளிச்சம் வந்து நம்ம உடம்பு மேலே வீதில்லை. ஸோ அந்த மாதிரி நடக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம தூக்கம் குறைஞ்சி அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே நம்ம வந்து சுறுசுறுப்பாக இருப்போம், ஆக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து டாய்லெட் போகிறதுனா போங்க, இல்லை வந்து வேறு எங்கன்னா போகிறதுனாலும் உங்கள் வேலை வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்கள் உடம்பு நல்லா ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கும். நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாளைக்கு காலையில் நம்ம வந்து சீக்கிரமாக எழுந்துக்கிறோம், 4 மணிக்கு 5 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலாரம் ஒன்று செட் பண்ணிடுவோம். நீங்கள் நைட்டே செட் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிடுவோம். படுத்து தூங்கிட்டு திரும்பவும் அந்த காலையில் வந்து அந்த அலாரம் அடிக்கும் தெரியுமா? அடிக்கும் போது என்ன பண்ணுவோம், அந்த அலாரம் வந்து ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் படுத்து தூங்கிடுவோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் பிரெயின் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டு உங்கள் ஸ்லீப்பிங் சைக்கிள் இருக்குது தெரியுமா, அதுவும் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் நைட் அலாரம் வைப்பீங்க தெரியுமா, வைக்கும் போது அலாரம் வச்சுட்டு நீங்கள் வந்து மொபைலை உங்கள் பக்கத்தில் வச்சுக்காதீங்க. பக்கத்தில் வச்சா தானே ஆஃப் பண்ணுறீங்க.
தூரமாக எங்கன்னா வச்சுருங்க. தூரமாக எங்கன்னா வச்சுட்டு நீங்கள் வந்து படுத்து தூங்கிடுங்க. அந்த அலாரம் வந்து அடிச்சுட்டே இருக்கும். நீங்கள் ஏந்து போய் ஆஃப் பண்ணும்போது நீங்கள் சீக்கிரமாகவே முழிச்சுப்பீங்க. அப்படி இல்லையா, நம்ம பிரெயினையே ஒரு அலாரம் மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னா, இப்போ நாளைக்கு வந்து ஒரு 5 மணிக்கு ஏந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். நான் நாளைக்கு 5 மணிக்கு வந்து கண்டிப்பாக ஏந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை திங்க் பண்ணிவிட்டு படுங்க. நீங்கள் படுத்தீங்கன்னா காலையில் ஆட்டோமேட்டிக்காக 5 மணிக்கு நீங்களே ஏந்துப்பீங்க. ஃபர்ஸ்ட் நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், 2வது நாள் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் போக போக ஒரு 7 நாள் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கப்புறமா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கஷ்டமே பட தேவையில்லை. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே முழிச்சிருப்பீங்க. நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ 4 மணிக்கா 4 மணி, இல்லை 5 மணிக்கா 5 மணி, இந்த மாதிரி நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த டைமில் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏந்துப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு அலாரமும் தேவைப்படாது, எதுவுமே தேவைப்படாது. யாருன்னா வந்து எழுப்பணும் இந்த டைமில், நான் சோம்பேறியாக படுத்துன்னு இருக்கேன், எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நீங்கள் ஒரு 7 நாளைக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கனாக்கா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே ஏந்துப்பீங்க. நீங்கள் காலையில் தூங்கின்னு இருப்பீங்க. தூங்கும் போதே வந்து அப்படியே படுத்துக்கினே நம்ம உடம்பெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் படுத்துன்னு இருப்பீங்க, எப்படியோ கச்சா முச்சா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துன்னு இருப்பீங்க. படுத்துன்னு இருக்கும்போது உங்கள் உடம்பை ஸ்ட்ரெச் பண்ணீங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்கள் உடம்புல வந்து சுளுக்கு பிடிச்சி இருக்கிறதோ, ஸோ இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பராக நின்றுக்கிட்டு உங்கள் உடம்பை ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து உங்கள் கையை ஸ்ட்ரெச் பண்ணுறதா இருக்கட்டும், உங்கள் காலை ஸ்ட்ரெச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து உங்கள் கையில் உங்கள் காலை தொடுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்கள் உடம்புல வர ஒரு சில ப்ராப்ளம்ஸை வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் படுத்துன்னு இருக்கும்போது உங்கள் உடம்பை ஸ்ட்ரெச் பண்ணாதீங்க. நான் இப்போ ஒரு 7 பாயிண்ட் சொன்னேன்ல, அந்த 7 பாயிண்ட்டுமே நம்ம டெய்லி லைஃப்பில் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.